வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு சூரியன், செவ்வாய் யோகத்தை செய்யும் ஸ்தானங்கள் என்ன அப்படின்னு தான் ஜெனரலா பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா, சிம்ம லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து யோகாதிபதி. 4, 9 குடையவர் வர்றாரு. இவரோட அதிதேவதை முருகப்பெருமான். ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், பழனிமலை. இந்த ஸ்தலங்கள்ல செவ்வாயோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். நன்மைகள் அதிகமா நடக்கும். சூரியனுக்கு வந்து அதிதேவதை ருத்ரன், சிவன். இவருக்கு வந்து பார்த்தோம்னா சூரிய நாராயண் கோயில் சிவன் வழிபாடு வச்சுக்கிறது மிக அற்புதமான நற்பலன்களை தரும். இவங்க வந்து பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் சிம்ம லக்னத்திலே அமரும் போது அங்க வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுறாரு. 4, 9 கூடிய செவ்வாய் அவரோட இணையும் போது மிகப்பெரிய யோகத்தை செய்வார். நன்மைகள் அதிகமாக செய்யும். ஏன்னா 4 குடையவன் லக்னாதிபதியும் இணைந்து லக்னத்தையோ 4ஆம் இடத்துல அமர்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வர பிராப்தி தருவாங்க. வீடு, வாசல், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், பூமி, திரளான பூமி, விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, அடக்கி ஆளும் பண்பு, வேலையில உத்தியோகத்துல தலைமை பதவியில வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்புறம் இவரே வந்து 4ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் சேரும்போது அதே மாதிரிதான் தாய் வழியில நன்மை, தாய் வழி உறவுல நன்மை ஏற்படுறது, தாயார் மூலமான அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படுறது, தாயாருக்கு தீர்க்காயுள் அமைப்பு ஏற்படுறது, சொத்துக்கள், திரளான சொத்துக்கள் சேர்றது, தாயாரோடைய பேர்ல இருக்கிற சொத்துக்கள்ல இவர் பேர்ல கை மாறுறது, இந்த திசாபுத்தியில் வரும்போது மிகப்பெரிய வண்டி, வாகனங்கள், உத்தியோகம், இதெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம், குருவோட வீடு, தனுசு. இந்த இடத்துல அமரும்போது இதன் குரு வந்து நட்பு வீடு. அப்ப வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு திரிகோணாதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்றது, சூரியன் லக்னாதிபதியும் திரிகோணத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகம். தலைமை பதவியை வகிக்கிறது, நன்மைகள் அதிகமாக நடக்கும். புத்திரர் வழியில நன்மை ஏற்படுறது, ஆண் குழந்தையின் மூலமாக நன்மை ஏற்படுறது, பெயர் பெற்ற பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, இதெல்லாம் ஒரு அருமையான அமைப்பு. இந்த ஸ்தானத்தில் அமர்ந்து ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து பேர் புகழ் அந்தஸ்தோட வாழ்வாங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கும். அது குரு பார்த்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும், கோடீஸ்வர பிராப்தை தரும். அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம், செவ்வாயோட வீடு. அங்க என்னன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறுவாரு, சூரியன் வந்து உச்சபலம் பெறுவார். மிகப்பெரிய யோகத்தை செய்யும். என்னன்னா ஜாதர் கோபம் வரும், எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பண்புல இருப்பாரு. தந்தை வழியில நன்மைகள் ஏற்படும். மிகப்பெரிய உன்னதமான யோகத்தை எல்லாம் செய்ய வல்லவர்களாக செவ்வாயும் சூரியனும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் வர்றாரு. உயர் பதவிகள், கல்வியில முன்னேற்றம், கோயில் திருப்பணிகளை செய்யறது, பல புண்ணிய யாத்திரைகள் செய்யறது, புண்ணிய தரிசனம் பண்றது, புண்ணிய காரியங்கள் செய்யறது, நன்மைகள் அதிகமாக இருக்கிறது, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏற்படுறது, சகல காரியங்களும் வெற்றி அடைகிறது, அரசாங்க பதவியில உயர் பதவி வர்றது, இதெல்லாம் இதெல்லாம் நன்மைகள் ஏற்படும். 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள்ல சிம்ம லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் இணைந்து